சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் 8 வயது சிறுமி ஒருவர் தனது வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தார். வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த அச்சிறுமி திடீரென காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் அப்பகுதி முழுவதும் சிறுமியை தேடியுள்ளனர். அருகில் உள்ள உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில் தேடியும் சிறுமி கிடைக்காததால் சிறுமியின் தோழியிடம் பெற்றோர் விசாரித்தபோது நுங்கம்பாக்கம் ஏரிக்கரை தெருவில் வசித்து வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜு என்பவர் வீட்டில் சிறுமி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கு சென்ற பெற்றோர் சிறுமி மயக்க நிலையில் இருந்ததாகவும், மயக்கம் தெளிந்ததும் என்ன நடந்தது என அவரிடம் கேட்டுள்ளனர். அப்போது அந்த சிறுமி உதவி ஆய்வாளர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். நியாயமா நடந்து வீடியோ எடுங்க சார். இப்போ